ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 28 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி போன்ல எவ்வளோ தடுத்து பார்த்தும் ஆகாஷ் கேட்கல. உங்க மாமாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா நான் என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? நான் தாராவோட பப்புக்கு போயே திருவேன்னு அடம்பிடிக்கிறான். அப்போ அங்க வர தாரா, கஹன் இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான் அவளை பார்த்துட்டு, வாட்டர்மெலன் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க, நீ இந்த ட்ரெஸ்ல பப்புக்கு வந்தா எல்லாரோட கண்ணும் உன் மேலதான் இருக்கும்னு சொல்லி விடுறான். தாராவை வெயிட் பண்ண சொல்லிட்டு பூமிக்கு தாராவோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்புறான். வேணும்னா நீயும் நானும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம், நான் வரேன்னு பூமி சொல்றா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், நீ சேலை கட்டிட்டு வந்தா நான் கும்பிடுவேன், ஆனா நான் இப்போ தாராவோட பப்புக்கு தான் போவேன், பாய்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். போட்டோவை பார்த்துட்டு பூமி, ஐயோ கடவுளே, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? இப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களான்னு திட்டிக்கிட்டே யோசிக்கிறா. அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. போதாத குறைக்கு ஆகாஷ் கோவப்பட்டா அவன் வீட்டை விட்டு ஓடிடுவான்னு பயமாவும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தலையில கைய வச்சுட்டு உட்காடுறா. அப்போ பூமியோட மனசாட்சி அவளுக்கு முன்னாடி வந்து நிக்குது. பூமி, இப்போ நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீயும் பப்புக்கு போன்னு ஐடியா கொடுக்குது. பூமி மனசாட்சி கிட்ட சொல்றா, நான் எப்படி இந்த சேலையை கட்டிட்டு பப்புக்கு போறது அப்படின்னு கேட்க மனசாட்சி சொல்லுது, உன்னை யாரு சேலையில போக சொன்னா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போன்னு சொல்லுது. உடனே பூமி மனசாட்சி கிட்ட சொல்றா, சீச்சி, போன தடவை மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஆகாஷ் பக்கத்துல ஆடினதுக்கே என் மூஞ்சி என்னால கண்ணுல பார்க்க முடியல, அவ்வளோ கில்ட்டியா உணர்ந்தேன், திரும்பவும் அப்படி பண்ண சொல்றியான்னு கேக்குறா. ஆனா மனசாட்சி சொல்லுது, நான் உன் மனசாட்சி, நீ இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போகலன்னா சாரதா அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிடும், அப்புறம் சாரதா அத்தையை காப்பாற்ற முடியாதுன்னு பூமிக்கு புரிய வைக்குது. மனசாட்சி பூமி கிட்ட சொல்லுது, அங்க இருக்கிறது கஹன் இல்ல ஆகாஷ், சாரதா அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க உயிரே போயிடும், அப்புறம் உங்க அப்பா உன்னை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ உடனே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பப்புக்கு கிளம்புன்னு தைரியம் சொல்லுது. சரி, வேற வழியே இல்லாம நான் பப்புக்கு போறேன்னு பூமி சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கம் கோயில்ல கேபி சாரதா கற்பூரம் ஆரத்தி எடுக்கும் போது உன் கை இப்படி சுட்டுக்கிட்டியேன்னு வருத்தப்படுறாரு. சாரதா சொல்றாங்க, கஹன் சின்ன வயசுல இருந்தே எனக்காகவும் என் பொண்ணு பூரிக்காகவும் தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்கான், அவன் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னா பூமி அவன் பக்கத்துல இருக்கணும், அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு உருகி பேசுறாங்க. சாரதா கேபி கிட்ட சொல்றாங்க, சாமிஜி இப்பதான் சொன்னாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் சத்யநாராயண சாமி பூஜை பண்ணாததாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையா, அந்த பூஜையை நம்ம நடத்தணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, பூமியை எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சாரதா கேக்குறாங்க கேபி கிட்ட. கேபியும் கவலைப்படாத சாரதா, பூமியை பூஜைக்கு கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்ல, அவ இனிமே நிரந்தரமா கஹன் கூடவே இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன், அது என் பொறுப்புன்னு வாக்கு கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் பூமி யாரும் பார்க்கலையேன்னு பயந்துகிட்டே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மெல்ல படியில இறங்கி வரா. பூமி யாருக்கும் தெரியாம மெல்ல பூனை மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு படியில இறங்கி வரா. அப்போ தண்ணி குடிச்சிட்டு இருந்த அபூர்வா, இது நட்சத்திரா மாதிரி இருக்கே, இந்த டைம்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு எங்க போறா அப்படின்னு கண்ணை பெருசாக்கி பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது அது நட்சத்திரா இல்ல பூமி தான்னு. அடடே, பூமி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்க கிளம்புறா, ஏதோ வில்லங்க நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டு உடனே சூர்யாவுக்கு போன் பண்றா. சூர்யா சொல்றான் அபூர்வா கிட்ட, அங்க இருக்கிறது கஹன் இல்ல ஆகாஷ்னு நிரூபிக்க வலுவான ஆதாரம் வேணும், பூமி இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு எங்கேயோ போறா, அவ எங்க போறா எதுக்கு போறான்னு எனக்கு உடனே டீட்டெயில்ஸ் வேணும்னு அபூர்வா சொல்றா. உடனே சூர்யாவும், சரி மேடம் கவலைப்படாதீங்க, பூமி போன் நம்பர் வச்சு அவ எங்க இருக்கிறான்னு இடத்த ட்ரேஸ் பண்ணி உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொல்றான். அப்புறாவும் இன்னைக்கு பூமி என்கிட்ட நல்லா சிக்கிட்டான்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் பப்ல தாராவும் ஆகாஷும் செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாரா கஹன் கிட்ட சொல்றா, உங்க கூட டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி அடிக்கடி பப்புக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் செட் ஆகாது தாரா, லவ்வர்ஸா இருக்கும் போதே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறான். அப்போ அந்த நேரம் பார்த்து பூமி செமையா மாடர்ன் ட்ரெஸ்ல பப்புக்குள்ள என்ட்ரி கொடுக்குறா. பூமிய பார்த்த ஆகாஷ் வாயை பொளந்து ஜொல்லி விட்டுக்கிட்டே ஷாக் ஆகி நிக்கிறான். அந்த அதிர்ச்சியில பக்கத்துல ஆடிக்கிட்டு இருந்த தாராவை பொத்துன்னு கீழே தள்ளி விட்டுறான். தாரா கீழே விழுந்து ஐயோ என் இடுப்பு முறிஞ்சு போச்சேன்னு கத்தி அலறா. ஆனா ஆகாஷ் அவளை கண்டுக்கவே இல்லை. ஆகாஷோடு போய் பூமி கையை பிடிச்சு இழுத்து, கமான் பூமி, செம்மையா இருக்க, டான்ஸ் ஆடுன்னு கூப்பிடுறான். பூமி, என்ன பண்றீங்க, லூசு மாதிரி பண்ணாதீங்கன்னு திட்டுறா. பூமி ஆகாஷ் கிட்ட சொல்றா, நான் ஒன்னும் உங்க கூட டான்ஸ் ஆட வரல, உங்களை கூட்டு போக தான் வந்தேன்னு சொல்றா. ஆகாஷ், இங்க வந்தா எல்லாரும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடணும், கமான் பூமி ஆடுன்னு சொல்லி எகிரி குதிக்கிறான். எனக்கு டான்ஸ் எல்லாம் வேணாம், கிளம்பலான்னு பூமி சொல்றா. நகரும் போது சூர்யா பப்புக்குள்ள வந்து எட்டி பாக்குறான்.
பூமியும் சூர்யாவை பாத்துடுறா. ஐயோ சூர்யா வந்துட்டானே, இப்ப நான் ஆகாஷ் கூட க்ளோஸா டான்ஸ் ஆடலைன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும், வேற வழியே இல்ல ஆடிதான் ஆகணும்னு மனசுக்குள்ள முடிவெடுக்கிறா. பூமி ஆகாஷ் கிட்ட சொல்றா, சரி வாங்க ஆடலான்னு சொல்லி டான்ஸ் ஆட ஒத்துக்கிறா. ஆகாஷ் பூமியை அங்கேயும் இங்கேயும் சுழற்றி சுழற்றி டான்ஸ் ஆட வைக்கிறான். கீழே விழுந்த உட்கார்ந்துட்டு இருந்த தாரா இதை பார்த்து கடுப்பாகி முழிக்கிறா. சூர்யா ஷாக்காகி பார்த்துக்கிட்டே நிக்கிறான். ஆகாஷ் சொல்றான் பூமி கிட்ட, என்ன பூமி முதல்ல வேணான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு டான்ஸ் ஆடுற அப்படின்னு கேக்குறான். பூமி சொல்றா, அங்க பாருங்க சூர்யா பாக்குறான், அவங்க டவுட் வரக்கூடாதுன்னு தான் அவங்களோட க்ளோஸா ஆடுறேன்னு மெதுவா சொல்றா. ஓஹோ கதை அப்படி போகுதா, இதுதான் சரியான சான்ஸு. இவ போதையில இருக்கும்போதே ஏதோ ஒன்று சொல்லி சைன் வாங்கிடணும்னு ஆகாஷ் பிளான் போடுறான். கமான் பூமி இந்தா இத குடின்னு ஒரு கிளாஸை நீட்டுறான். பூமி எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், உன்ன மாதிரி பொண்ணுங்க குடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம்தான் பூமி, ஒன்னும் ஆகாது குடின்னு சொல்லி பூமி வேண்டான்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிடறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து சூர்யா பாத்துக்கிட்டே இருக்கான். குடிச்சு கொஞ்ச நேரத்துல பூமிக்கு மெல்ல மெல்ல போதை தலைக்கேற ஆரம்பிக்குது. சூப்பர், இப்போ பூமி நல்ல போதையில ஆடுறா, எப்படியாவது ஏமாத்தி கையெழுத்து வாங்க வேண்டியதுதான்னு ஆகாஷ் மனசுக்குள்ள கணக்கு போடுறான். போதையில பூமி ஆகாஷை பிரிச்சுக்கிட்டு இன்னும் க்ளோஸா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பப்ல வச்சு ஆகாஷ் வேணும்னே குடிக்க வச்சதால பூமிக்கு நல்லா போதை ஏறிடுது. ஆகாஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு பூமியை கார்ல கூட்டிட்டு வந்து இறக்குறான். கார்ல இருந்து இறங்குனதும் பூமி தள்ளாடிக்கிட்டே வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறா. பூமி நில்லுங்க, அம்மா பாத்துட போறாங்கன்னு தடுக்க வரான் ஆகாஷ். பூமி ஏய் என தொடாதன்னு சொல்லி ஆகாஷை ஒரே தள்ளா தள்ளிட்டு உள்ள போறா. நேரா சாரதாவோட ரூம் கதவு கிட்ட போய், அத்தை கதவை தரங்க அப்படின்னு கத்திக்கிட்டே கதவை படபடன்னு தட்டுறா. பயந்து போன ஆகாஷ் ஓடி வந்து, பூமி கத்தாத அப்படின்னு சொல்லி அவ வாயை பொத்தி நைஸா பக்கத்துல இழுத்துட்டு வரான். அப்போ சாரதா கதவை திறந்து வெளியே வராங்க. பூமி தெரியாத மாதிரி ஆகாஷ் அவளை மறைச்சு பிரிச்சுக்கிறான். பூமி ஆகாஷோட கைய கடிக்கிறா. வெளியே வந்த சாரதா, என்னப்பா கஹன் என்ன சத்தம் அதுன்னு கேக்குறாங்க. ஆகாஷ் டக்குன்னு சொல்றான், அது ஒண்ணும் இல்லம்மா, பூனை பூனை கத்துற சத்தம் தான் அதுன்னு சொல்றான். சாரதா சொல்றாங்க, இல்லப்பா பூமி குரல் மாதிரி கேட்டுச்சு, அவ இங்க வந்தாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், பூமி எதுக்குமா இங்க வரப்போறா, நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லி சாரதாவை ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறான். சாரதா உள்ள போனதும் பூமிய கூட்டிட்டு அவன் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, பூமிய இங்கே இரு 2 நிமிஷத்துல வரேன்னு சொல்றான். போதை தெளிய எலுமிச்சம்பழ தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பூமி ஆகாஷோட ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் லூஸ்தனமா மாட்டிக்கிட்டு கையில அவனோட கிட்டாரையும் தூக்கிக்கிட்டு நிக்கிறா. ஆகாஷோட பெரிய ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிட்டாரையும் ஆட்டி ஆட்டி பூமி கண்டபடி வாசிக்க ஆரம்பிக்கிறா. ஆகாஷ் சொல்றான், ஐயோ பூமி இது என்ன இதே துடிப்பு மாதிரி, கிட்டாரை கீழே வைங்க கொடுத்துடுங்க என்கிட்டன்னு கெஞ்சுறான். ஆனா பூமி தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. 2 பேரும் கிட்டாருக்காக மல்லு கட்டிக்கிட்டு பெட்டு மேல நின்னுகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட முடியுது. பை மக்களே.